வணக்கம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதாவது இலாபம் நட்டம் கணக்குகள் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுதா? கவலையே வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எந்த கணக்கையும் சட்டுன்னு சால்வ் பண்றதுக்கான ரகசியங்களை நாம பார்க்க போறோம். வாங்க, உங்க கணக்கு போடுற திறமைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாம். நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிட்டு இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸ் பண்ணாலும் சரி, டைம் தான் பெரிய பிரச்சனை, கரெக்டா? அந்த நேரத்தை எப்படி மிச்சப்படுத்தலான்னு தான் நாம இங்க பார்க்க போறோம். ஓகே, நம்ம சும்மா ஃபார்முலாவா மனப்பாடம் பண்ண போறதில்ல. அதுக்கு பதிலா நாம ஒன்னா சேர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டூல் கிட்டை, அதாவது ஒரு கருவி பெட்டியை உருவாக்க போறோம். ஒரு தடவை இதை செஞ்சுட்டா போதும், இது உங்களுக்கு எப்பவுமே கை கொடுக்கும். ஆரம்பிக்கலாமா? எந்த ஒரு விஷயத்துக்கும் பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம டூல் கிட்க்கும். வாங்க, நம்மளோட முதல் கருவிகளை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அடக்க விலை, அதாவது காஸ்ட் பிரைஸ், சுருக்கமா சிபின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு பொருளை நாம என்ன விலைக்கு வாங்குறோமோ அதுதான் அதோட அடக்க விலை. ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா கணக்கும் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது விற்பனை விலை, அதாவது செல்லிங் பிரைஸ் இல்லனா எஸ்பி. இதுவும் ஈஸி தான். நாம ஒரு பொருளை என்ன விலைக்கு விக்கிறோமோ அதுதான் அதோட விற்பனை விலை. இதுதான் அந்த வியாபாரத்தோட ரிசல்ட். ஓகே, இப்ப நமக்கு அடக்க விலை என்னன்னு தெரியும், விற்பனை விலை என்னன்னு தெரியும். இத வச்சு அந்த டீல்ல நமக்கு லாபமா நஷ்டமானு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் நம்மளோட அடுத்த ஸ்டெப். இதுக்கு பதில் ரொம்பவே சிம்பிள். இங்க பாருங்க, விற்பனை விலை அடக்க விலையை விட அதிகமா இருந்தா அது உங்களுக்கு லாபம். ஒருவேளை அடக்க விலை தான் விற்பனை விலையை விட அதிகமா இருந்தா அது நஷ்டம். இதுதான் அடிப்படை விதி. இப்போ இந்த டாபிக்கோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூலை பார்க்க போறோம். இதுதான் கோல்டன் ரூல். இத மட்டும் நீங்க எப்பவும் மறக்கவே கூடாது. உங்களுக்கு லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, அதை எப்பவுமே அடக்க விலையை வச்சு தான் கணக்கிடணும், விற்பனை விலையை வச்சு இல்ல. இதுதான் தங்க விதி. இப்ப லாபம் 50 ரூபாய், நஷ்டம் 100 ரூபான்னு சொல்றதை விட பர்சன்டேஜ்ல, அதாவது சதவீதத்துல சொன்னா அது இன்னும் பவர்ஃபுல். வாங்க நம்ம டூல் கிட்ட அப்கிரேட் பண்ணலாம். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல. பாருங்க, சிம்பிளா 3 ஸ்டெப் தான். முதல்ல லாபம் இல்ல நஷ்டம் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. அப்புறம் நம்ம தங்க விதிப்படி அதை அடக்க விலையால டிவைட் பண்ணுங்க. கடைசியா 100ஆல பெருக்கிட்டீங்கன்னா பர்சன்டேஜ் உங்க கையில. அவ்வளவுதான். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பேசிக் டூல்ஸ். இப்போ நம்ம டூல் கிட்டோட பவர் டூல்ஸ பார்க்க போறோம். இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு வேகத்தையும் துல்லியத்தையும் கொடுக்கும். இந்த ஒரு ஸ்லைடு தான் நம்ம டூல் கிட்டோட ஹார்ட்னே சொல்லலாம். வேணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு லாப சதவீதம் இல்லனா நட்ட சதவீதம் கொடுத்து அடக்க விலை இல்ல விற்பனை விலைய கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நேரடியா பதில கண்டுபிடிக்கலாம். இது ஒரு கம்ப்ளீட் ஷீட் மாதிரி. ஃபார்முலா எல்லாம் ஓகே, ஆனா ஒரு ப்ரோ மாதிரி இன்னும் வேகமா கணக்கு போட ஒரு சீக்ரெட் இருக்கு. நம்ம டூல் கிட்ல இருக்கிற கடைசி ஆனா ரொம்பவே வேகமான டூலை பார்க்கலாமா? ஆமாங்க, அந்த சீக்ரெட் என்னன்னா மல்டிப்ளையர்ஸ்ல யோசிக்கிறது தான். இந்த முறைய பயன்படுத்தினா நீங்க ஒவ்வொரு தடவையும் ஃபார்முலாவை எழுத வேண்டிய அவசியமே இல்ல. உங்க மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டு முடிச்சிடலாம். உதாரணத்துக்கு, ஒரு பொருளை X% லாபத்துக்கு வித்தோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதோட விற்பனை விலை அடக்க விலையோட 100 + X% இருக்கும். பாத்தீங்களா எவ்ளோ ஈஸி? இன்னும் நல்லா புரியணும்னா இந்த உதாரணத்தை பாருங்க. ஒரு 20% லாபம்னா விற்பனை விலை அடக்க விலையில 120%. அதே மாதிரி ஒரு 15% நஷ்டம்னா விற்பனை விலை அடக்க விலையில 85% ஆகும். அதாவது 100லிருந்து 15 கழிச்சா வர்றது. இந்த மல்டிப்ளையர் முறையை யூஸ் பண்ணா கணக்க நொடியில சால்வ் பண்ணலாம். அவ்வளவுதான். இப்போ உங்க கையில ஒரு முழுமையான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டூல் கிட் இருக்கு. இதுல என்னெல்லாம் இருக்குன்னு ஒரு தடவை பாத்துரலாமா? பேசிக்ஸ், நம்ம கோல்டன் ரூல், பர்சன்டேஜ் ஃபார்முலா, டைரக்ட் ஃபார்முலா, கடைசியா சூப்பர் ஃபாஸ்ட் மல்டிப்ளையர்ஸ். எல்லாமே இப்போ உங்க கண்ட்ரோல்ல. சரி, இப்போ உங்ககிட்ட எல்லா டூல்ஸும் இருக்கு. இதை வச்சு நீங்க முதல்ல சால்வ் பண்ண போற கணக்கு எது? இந்த புது அறிவை யூஸ் பண்ணி உங்க திறமைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க.